ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேஎஸ்ஜே ஜெஸ்ஸி எஜுகேஷன். இன்னைக்கு நம்ம வீடியோல தேசம் மீது நேசம் பற்றிய கட்டுரை தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு லைக் பட்டன் பிரஸ் பண்ணிட்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த கட்டுரையை நீங்க பேச்சு போட்டிக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். குறிப்பு சட்டகம் சப்ஹெட்டிங்ஸ் எதுவும் இல்லாம நீங்க பேச்சு போட்டிக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். குறிப்பு சட்டம் தேசம் மீது நேசம். குறிப்பு சட்டகம் ஃப்ரெண்ட்ஸ், குறிப்பு சட்டகம்னா என்னன்னா, இந்த கட்டுரையில என்னென்ன தலைப்புல எல்லாம் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போறோமோ அந்த தலைப்புகள் எல்லாத்தையும் நம்ம குறிப்பு சட்டகம் போட்டு ஃபர்ஸ்டே ரைட் பண்ணிடுவோம். இந்த குறிப்பு சட்டகம் நீங்க எப்ப கட்டுரை எழுதுறதா இருந்தாலும் சரி, எக்ஸாமுக்கு எழுதுறதா இருந்தாலும், காம்படிஷனுக்கு எழுதுறதா இருந்தாலும் குறிப்பு சட்டகம் மறக்காம எழுதுங்க. குறிப்பு சட்டகத்துக்கு எப்பயுமே ஸ்பெஷல் மார்க்ஸ் உண்டு. குறிப்பு சட்டகம் முன்னுரை. இயற்கையான உணர்வு. நேசத்தால் கிடைத்த சுதந்திரம். உண்மையான நேசம். நேசத்தின் விளைவு. இராணுவ வீரனும் விவசாயியும். முடிவுரை. முன்னுரை. குடும்பத்தின் மீதான நேசம் போல் இயல்பாக உருவாகும் உணர்வுதான் நாட்டின் மீதான அன்பு. அந்த அன்பின் முக்கியத்துவம், விளைவு பற்றி இக்கட்டுரையில் காண்போம். இயற்கையான உணர்வு. நம் நாட்டின் மேல் இருக்கும் நேசம் என்பது மக்களின் மனதில் ஆழ வேரூன்றி இருக்கும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. பிறந்த மண்ணையும் தேசத்தையும் நேசிப்பது மனிதனிடம் உள்ள இயற்கையான உணர்வு. அதனால்தான் நாம் தேசிய கீதம் பாடும் போதெல்லாம் நம்மை அறியாமல் தேசபக்தியை உணர்கிறோம். நேசத்தால் கிடைத்த சுதந்திரம். மகாத்மா காந்தி, சுபாஷ் சந்திர போஸ், பகத்சிங், வ.உ.சி போன்ற
பல சுதந்திர போராட்ட வீரர்களும் சுதந்திர போராட்ட வீரர்களாலும் மற்றும் அன்று நாட்டுக்காக உயிர் தியாகம் செய்த மக்களாலும் தான் இன்று நாம் சுதந்திர காற்றை சுவாசிக்கிறோம். நமது தேசத்தை வாழ்வதற்கு சிறந்த இடமாக மாற்ற வேண்டும் என்று தன்னலமின்றி அவர்கள் போராடினார்கள். தாய்நாட்டிற்காக தங்கள் குடும்பம், மகிழ்ச்சி, உயிர் என அனைத்தையும் தியாகம் செய்தார்கள். உண்மையான நேசம் நாட்டின் மீதான நேசம் என்பது ஒருவரின் தேசத்துடன் தொடர்புடைய கலாச்சாரம், அரசியல், பாரம்பரியம் மற்றும் வரலாற்று அம்சங்களின் கலவையானது. தேசத்தை நேசிப்பது என்பது நிலத்தின் மீது இருக்கும் ஈர்ப்பு அல்ல, அது தேசத்தின் குடிமக்கள் மீதான அன்பு மற்றும் பாலினம், இனம், சாதி, மதம் ஆகியவற்றை பொருட்படுத்தாமல் அனைவருடனும் ஒற்றுமையாக வாழ்வது. அனைவருடனும் ஒற்றுமையாக வாழ்வது. நம் நாட்டின் சட்டங்களை கடைபிடிப்பதும் மற்றும் வரி செலுத்துவதும் நம் நேசத்தின் வெளிப்பாடுதான். நேசத்தின் விளைவு நாம் வாழும் நாடு நமக்கு என்ன கொடுத்திருக்கிறது என்று எண்ணுவதை விட நம் நாட்டிற்கு நாம் என்ன கொடுக்க முடியும் என்பதில் அதிக கவனம் செலுத்த வேண்டும். அதன் மூலம் சிறந்த கல்வி முறை, மேம்பட்ட சுகாதாரம், சிறந்த உள்கட்டமைப்பு மற்றும் நிலையான பொருளாதாரம்
நிலையான பொருளாதாரம் உருவாகும். நாம் எப்போதும் ஒற்றுமையாகவும் அர்ப்பணிப்புடனும் இருந்தால் நம் நாடு முன்னேற்றம் அடையும். இராணுவ வீரனும் விவசாயியும். இந்திய இராணுவ வீரர்கள் தன்னலமின்றி நாட்டுக்காக போராடவில்லை. நாட்டுக்காக போராடவில்லை என்றால் எதிரிகளிடம் இருந்து நாட்டை காப்பாற்ற முடியாது. தங்கள் நாட்டின் முன்னேற்றத்திற்காகவும் தங்கள் சக உயிரினங்களின் நலனுக்காகவும் விவசாயிகள் நம் தாய் மண்ணையும் இயற்கை வளங்களையும் நேசித்தும் அதை பாதுகாக்கிறார்கள். அவர்கள் நாட்டை நேசித்ததால் அதை சிறந்த இடமாக மாற்றுகிறார்கள். முடிவுரை. நம் நாடு உலக நாடுகளிடையே வளர்ந்து வரும் நாடாக மாறிக்கொண்டு வருவதற்கு முக்கிய காரணமே நம் நாட்டு மக்கள் நம் தேசம் மீது வைத்திருக்கும் நேசமே. நம் நாட்டு மக்கள் நம் தேசம் மீது வைத்திருக்கும் நேசமே. நான் என் நாட்டை நேசிக்கிறேன். என் மக்களை நேசிக்கிறேன். நன்றி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. வேற ஏதாவது டவுட்ஸ்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு வேற ஏதாவது கட்டுரை, எஸ்ஸே, டாபிக், ஸ்பீச் வேணும்னாலும் கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க ஆல் பட்டன் பிரஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். என்னுடைய இன்னொரு சேனல் JSJ ஜெஸ்ஸி ஸ்போக்கன் இங்கிலீஷ் சேனல். அதுல ஸ்போக்கன் இங்கிலீஷ் ரிலேட்டடான வீடியோஸ் தான் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். யூடியூப்ல JSJ ஜெஸ்ஸி ஸ்போக்கன் இங்கிலீஷ் சர்ச் பண்ணீங்கன்னா சேனல் உங்களுக்கு அவைலபிளா இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். Thanks for watching. We will meet in the next video. Bye bye. See you. Take care. God bless you.